தமிழகத்தின் 20 அரசு பல்கலைக்கழகங்களில் 15 இடங்களில் துணைவேந்தர் காலியிடம் நீடிக்கும் சூழலில் தாங்கள் பெறும் பட்டங்களில் பல்வேறு சிக்கல்கள் எழுவதாக மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு பல்கலைக்கழகத்தின் முகம் யார்? அதன் நிர்வாக தலைமை யார்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்றுதான், துணைவேந்தர். ஆனால் தமிழகத்தில் இன்று பல பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இயங்குகின்றன. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 20 பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 15 பல்கலைக்கழகங்களில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இது வெறும் நிர்வாக தாமதமா அல்லது கல்வி அமைப்பின் அடித்தளத்தில் உருவாகும் பிளவா? விசின்றது ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் தான் ஹெட். இப்போ எந்த ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பர்ச்சேஸ் லேபுக்கு வாங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதுக்கு அப்ரூவல் விசி கிட்ட போயிட்டு அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது பர்ச்சேஸ்க்கே போகும். இப்போ விசி இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 யூனிவர்சிட்டிஸில் விசிஏ இல்லைன்னா இதுமாரி எடுக்கக்கூடிய நிறைய டிசிஷன் மேக்கிங் தடைப்பட்டு போகும். அதனால் எக்யூப்மெண்ட் ஆன் டைமுக்கு வராது. இல்லை ஒரு புது ஒரு பர்ச்சேஸ் வாங்கணும், இல்லை ஒரு டெம்பரரி ஸ்டாஃபை உள்ளே சேர்க்கணுன்னா கூட இந்த இடத்துல நிறைய நமக்கு ஸ்லோவாக இருக்கும். அதனால் மாணவர்களுக்கு அது அஃபெக்ட் கண்டிப்பாக அது இருக்கும். துணைவேந்தர் இருந்தால் கல்வி கொள்கை முடிவுகள் விரைவாக எடுக்கப்படும், ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகமாகும், மாணவர் குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும். ஆனால் தற்போது முதன்மை செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் அடங்கிய நிர்வாக குழுவே பல்கலைக்கழகங்களை வழி நடத்துகிறது. இதன் நேரடி தாக்கம் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களில் எதிரொலிக்கிறது. படிப்பை முடித்த மாணவர்கள் பெறும் பட்டங்களில் துணைவேந்தர் கையெழுத்திற்கு பதிலாக நிர்வாக குழு உறுப்பினர்களின் கையெழுத்து இருக்கிறது. இது சட்ட ரீதியாக செல்லுபடியாக இருந்தாலும் நடைமுறையில் சிக்கல்தான் என மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு எஸ் கௌரி இங்கே வைஸ் சான்சலராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2023ஆம் ஆண்டு ரிட்டையர்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுக்கு மேலே வைஸ் சான்சலர் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 8 பல்கலைக்கழகங்களையும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இதே நிலைமையாக தான் இருக்குது. குறிப்பாக வைஸ் சான்சலர் இல்லாதனால இங்கே ஒரு கன்வீனிங் கமிட்டி அமைச்சு தான் அதன் மூலிமா தான் இங்கே இருக்கிற ப்ராசஸை மூவ் பண்ணுற ஒரு விதன்றது போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த கன்வீனிங் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி ஒருத்தரும், அதே மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தரும், அதே மாதிரி இங்கே யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் குறிப்பாக ரெஜிஸ்ட்ராக யாராவது ஒருத்தங்களா இருக்கிறதுக்கான ஒரு சூழல்ன்றதாக இருக்குது. இதன் மூலிமா ஏற்படுத்தக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுமான்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் போது அல்லது வேலைவாய்ப்பு தேடும் போது அந்த பட்டங்களின் உண்மைத்தன்மையை அங்குள்ள கல்வி நிறுவனங்கள் மீண்டும் உறுதி செய்ய வேண்டிய நிலை. தாமதங்கள், ஆவண சரிபார்ப்பில் சிக்கல்கள், சில நேரங்களில் கூடுதல் விளக்கங்கள். இதனால் மாணவர்களின் கனவு பயணம் கேள்விக்குறிதான். விசியோட சிக்னேச்சர்லாம் போகிற சர்டிஃபிகேட்ஸ்க்கான வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. இந்த கன்வீனியர் கமிட்டி ஒரு சிக்னேச்சர் பண்ணி தராங்க. அதை எடுத்துகிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபாரின்ஸில் போய் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ரிசர்ச் ஓரியன்டாக போகிறதா இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவன்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபண்ட் கிரைசிஸ்னாலும் சரி, வெளிநாடுகளில் இந்தியர்களை ஏற்றுக்கிறது, ஹையர் எஜுகேஷன் போகிற இந்தியர்களோட எண்ணிக்கை குறையதும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வெளியே போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கைன்றது இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விசி அப்பாயின்மெண்ட் இல்லாதனால எந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணாலும் அந்த கன்வீனியர் கமிட்டி 3 பேர்த்திட்டையும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு செக் மூவ் பண்ணணுன்னா கூட அவங்க 3 பேர்த்து ரீச் ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ரூம்ஸ் இல்லை. அதை அலாட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்கும்போது அதுக்கான சரியான ஒரு பதில்களும் கிடைக்காமல் இருக்குது. இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்திலும் உள்ளது. 6 வாரங்களுக்குள் விசாரணையை முடிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே புதிய அரசு பதவியேற்ற பின் போர்க்கால அடிப்படையில் துணைவேந்தர் நியமனம் செய்ய வேண்டும் என்பதே கல்வி வட்டாரங்களின் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய
20 மாநில பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர் இல்லாத ஒரு துரதிருஷ்டமான சூழல் வந்து தமிழகத்தில் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. பொதுவாக அந்தந்த பல்கலைக்கழக சட்டங்களில் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தான் பட்ட படிப்பு சான்றிதழ்களை வந்து கையெழுத்திட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே வந்து துணைவேந்தர் இல்லாததுனால அந்த துணைவேந்தர் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் எல்லா பல்கலைக்கழகங்களையும். பொதுவாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் அந்த சிண்டிகேட் கமிட்டியுடைய அந்த விசி கமிட்டியுடைய கன்வீனராக இருப்பவர்கள் வந்து கல்லூரி கல்வி இயக்குனராக இருக்கிறாங்க. அது மாதிரி தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், உயர்கல்வித்துறை செயலர் இவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து யாரும் அகாடமிஷியன் கிடையாது. டிகிரி சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுவதற்கு உண்டான தகுதி வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னா அகாடமிஷியன் தான் அதை வந்து போட முடியும். அந்த அடிப்படையில் தான் பல்கலைக்கழக சட்டங்களில் வந்து துணைவேந்தர் கையொப்பமிட வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லாமல் வந்து அதிகாரிகள் வந்து கையெழுத்திடுவது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது. ஒரு கையெழுத்து என்பது வெறும் மை அடையாளம் அல்ல, அது ஒரு பல்கலைக்கழகத்தின் பொறுப்பின் முத்திரை. அது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தின் உறுதி. காலியாக உள்ள பதவிகள் நிரம்புமா? மாணவர்களின் குழப்பம் நீங்குமா? தமிழக உயர்கல்வி அமைப்பின் நம்பகத்தன்மை இப்போது இந்த நியமனங்களில்தான் இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சங்கரன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.